ஐயா வணக்கம். கோச்சிக்காதீங்க. நீங்கள் திராவிட கழகத்து கட்சியில் தான் இருக்கிறீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கெல்லாம் வெவ்வேறு கட்சியில் இருந்துட்டு வந்தவங்க, அதுக்கப்புறம் லோக்கலில் சோடா பாட்டு வீசினவங்க, சாராயம் காய்ச்சினவங்க, வழியில் கோட்டர் அடித்தவங்க, பிட் பாக்கெட் அடித்தவங்க, இவங்க தான் தேவைப்படுது. உண்மையான தொண்டர்கள், கடைநிலை தொண்டர்கள், பொதுமக்கள் இவங்கள பற்றிலாம் இப்போ கவலை இல்லை. ரெண்டாவது, நீங்கள் இப்போ நிதிலாம் தரலைன்னு சொல்லி சட்டசபையிலே பேசியிருக்கீங்க. அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. உங்களுடைய இழப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது கட்சிக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றவங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை இந்த பதவியெலாம் நீங்கள் வகிக்கக்கூடாதுன்னு உங்களை நிறுத்தி வச்சிருச்சு. ஏன்னா உங்கள் நாலேஜே அவங்களுடைய அரசாங்கத்துக்கு இல்லை, அவங்க நடத்துகிற இந்த நாட்டுக்கே பிரச்சனை வர்ற மாதிரி கொண்டு வந்தீங்க. ஆகவே உங்களுடைய குடியுரிமை பிரச்சனையை எழுப்பி உங்களை நிறுத்தி வச்சிட்டாங்க. சும்மா ஒரு டம்மி டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் இப்போ பொறுப்பு வகிக்கிறது. அதில் நிதி வரலைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் சபரீஷன் அவர்கள் இல்லத்தில் ஒரு மனிதராக அவர் ஒரு நல்லவர் என்று இணைத்தீர்கள். அதனுடைய பக்க விளைவு நீங்களே அனுபவிக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி நிலைமைக்கு நீதி கிடைக்கல, பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கல. நல்லா கட்சியோடைய பரம்பரையாக எங்கள் குடும்பம் முழுவதும் கட்சிக்காக உழைச்ச குடும்பம். போஸ்டர் ஒட்டி, விழா கூட்டி, மாநாடு நடத்திய பொழப்பு, காசு பணம்லாம் அழித்தவர் எங்கள் அப்பா. அப்பேற்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் பணத்தாலேயும் செல்வத்தாலேயும் பண்ணீங்க. இப்போ வெளியிலேருந்து அறிவு கொள்முதலோடு இறங்கிருக்கீங்க. இப்போ வெளிநாட்டுக்கும் போக முடியாமல் போனால் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் மென்மேலும் நல்லா வருவீங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. திமுகவுக்காக உழைச்ச உங்கள் தகப்பனார், அப்புறம் நீங்கள், உங்கள் சேவை மக்களுக்கு தேவை. அந்த கழகத்தில் இப்போ யாரும் பொதுமக்கள் என்னபடி இன்றைக்கி நல்லா இல்லை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கல, உறுப்பினர்களுக்கும் நீதி கிடைக்கல.